நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தெற்காசிய நாடான மாலத்தீவில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வசதியாக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா நிதி உதவி அளித்து வருகிறது. நம் நாட்டு கடன் உதவியுடன் மாலத்தீவில் கட்டப்பட்ட ஹனிமா தூ சர்வதேச விமான நிலையத்தை அந்த நாட்டின் அதிபர் முகமது மொய்சு திறந்து வைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மிகப்பெரிய நடவடிக்கை. தேசிய எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்த நம்பகமான உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் காஷ்மீரை தளமாக கொண்ட செயற்பாட்டாளர்கள் மற்றும் முன்னாள் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய 39 நபர்களை போலீசார் கைது செய்தனர். தேடல்களில் டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் குற்றஞ்சாட்டும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. டெல்லியில் பயங்கரம். டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பில் 15 பேர் பலி, 20 பேர் படுகாயம். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவு. எஸ்ஐஆர் பணி வழக்கில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகளை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குண்டடம் ஊராட்சி ஒன்றிய ஜோதியம்பட்டியில் தமிழக இந்து அறநிலையத்துறையின் 0 நில மதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பொதுக்கூட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை காவல் நிலைய தலைமை காவலர் மகள் +2 மாணவி பத்மஸ்ரீ உலக சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.